வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் 10/7/2024 அன்று டெட் ஆசிரியர்கள் 400 நபர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் ஆர். சக்திவேல் உட்பட 56 நபர்கள் மனுதாரர்களாகவும் வெர்சஸ் தமிழக அரசு உட்பட 256 நபர்கள் எதிர் மனுதாரர்களாகவும் தொடுக்கப்பட்ட சிறப்பு மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் 6/10/2025 அன்று விசாரணைக்கு வந்தது. அன்றைய விசாரணையில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் விவரங்களை இந்த காணொளியில் முழுமையாக காண்போம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, கோர்ட் நம்பர் 1, ஐட்டம் நம்பர் 2, அரைசிங் அவுட் ஆஃப் இம்ப்யூக்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர் டேட்டட் 10/7/2024. இம்ப்யூக்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இம்ப்யூக்டு அப்படின்றால் மறுக்கப்பட்ட உத்தரவு அல்லது சர்ச்சைக்குரிய உத்தரவு. இன் WP நம்பர் so and so. ஆர். சக்திவேல் அண்ட் அதர்ஸ் மனுதாரர்கள், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எதிர் மனுதாரர்கள். அமர்வு மாண்புமிகு தலைமை நீதியரசர் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் கே. வினோத் சந்திரன் அமர்வு. மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் திரு சஞ்சய் ஆர். ஹெக்டே மூத்த வழக்கறிஞர், திரு AS ராஜ் நாராயணன் வழக்கறிஞர், திரு சமீந்திரகுமார் திரிபாதி வழக்கறிஞர், திரு அங்கித் திவாரி வழக்கறிஞர், திரு ஆயுஷ்குமார் வழக்கறிஞர், திரு தனாய் ஹெக்டே வழக்கறிஞர், திரு சமர் சிங் வழக்கறிஞர், திருமதி நீலம் சிங் AOR. எதிர்மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் திருமதி என். கவிதா ராமேஸ்வர் வழக்கறிஞர், திரு A. ராஜராஜன் வழக்கறிஞர், திருமதி எல். வாசுகி ராஜராஜன் வழக்கறிஞர், திரு ஆர். ராமச்சந்திரன் வழக்கறிஞர், திருமதி ஸ்மிதா அமர்த்லால் ஓரா AOR மற்றும் பி. சோமசுந்தரம் AOR. வழக்கறிஞரின் வாதத்தை கேட்ட நீதிமன்றம் பின்வருமாறு தீர்ப்பளித்தது. ஆணை. சிறப்பு மேல்முறையீடு மனுக்களை தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. தாமதம் மன்னிக்கப்படுகிறது. அதாவது 10/7/2024 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு 90 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். இந்த வழக்கில் 10/7/2024 வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு 6/10/2025, அதாவது 1 வருடம் 3 மாதங்கள் கழித்து இந்த மனுவானது மன்னிக்கப்படுகிறது. காலதாமதம். இந்த காலதாமதம் வழக்கில் தடுமாற்றமா அல்லது தந்திரமா என்பதை பிறகு பார்ப்போம். கூடுதலாக தஸ்தி சர்வீஸ் அனுமதிக்கப்படுகிறது. தஸ்தி என்ற வார்த்தை நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தையாகும். அதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தஸ்தி சர்வீஸ் என்பதன் தமிழ் அர்த்தம் கையால் வழங்கல் அல்லது நேரில் வழங்குதல் என்பதாகும். இது நீதிமன்ற அறிவிப்புகள் அல்லது சம்மன்களை சம்பந்தப்பட்ட நபரிடம் நேரடியாக கைகளால் கொடுக்கும் ஒரு முறையாகும். இந்த முறை பெரும்பாலும் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சம்மன்களை வேகமாக வழங்க வேண்டியிருக்கும் போது இது பயன்படுத்தப்படுகிறது. விளக்கம்: நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் ஒரு சம்மன் அல்லது அறிவிப்பை நீதிமன்ற ஊழியர் அல்லது ஒரு வழக்கறிஞர் மூலமாக நேரடியாக பாதிக்கப்பட்ட நபரிடம் கையளிப்பது தஸ்தி சேவையாகும். நோக்கம்: வழக்கமான தபால் முறையை விட வேகமாக சம்மனை வழங்க இது உதவும். அங்கீகாரம்: இந்த சேவையை பெற நீதிமன்றத்திடம் அனுமதி பெற வேண்டும். ஆதாரம்: சம்மன் பெறப்பட்டதற்கான ஆதாரத்தை அக்னாலஜ்மெண்ட் பெறுவது அவசியம். 5. வழக்கமான முறைக்கு கூடுதலாக மனுதாரர்கள், பிரதிவாதி, மாநிலத்திற்கான நிலையான வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் வழங்க சுதந்திரம் வழங்கப்படுகிறது. 6. மறு உத்தரவு வரும் வரை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய பொதுவான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படும். 400 நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் ஏன்
தடையாணை விதித்துள்ளது என்ற சந்தேகம் அனைவருக்கும் வரலாம். நாம் ஒரு இலக்கை நோக்கி நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஒருவர் வழிகாட்டுகிறார் என்றால் அந்த வழியில் நாம் பயணிப்போம். அந்த வழியானது சிக்கலானது மற்றும் தடை ஏற்படுத்தும் வகையில் உள்ள நிலையில், அல்லது நமக்கு வழிகாட்டியவரே நமக்கு காட்டிய வழி சிக்கல் நிறைந்ததாக இருக்கும் நிலையில், இந்த வழியில் நாம் பயணிக்க முடியாது, நாம் இலக்கை அடைய முடியாது என்ற நிலையில் வரும்போது நாம் மாற்று வழியை தேடுவோம் அல்லவா? அதுபோலதான் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுத்த அனைவருக்கும் காலதாமதமின்றி விரைவாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது நம் அனைவரும் ஆசிரியர் பணி என்ற இலக்கை அடைவதற்கான ஒரு சிறந்த வழியாகும். ஆனால் அந்த வழியில் நாம் பயணித்து அந்த ஆசிரியர் பணி என்ற இலக்கை அடைய முடியாமல் தடையாக இருப்பது 2017 கைவிடப்பட்ட முறையில் தகுதியான நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுதான். இதைத்தான் இந்த வழக்கில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலே தான் தடையாணை வழங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் Q பாயிண்டில் ஏனெனில் அரசாணை எண் 149 முறையின் செயல்பாட்டை தடை செய்ய உயர்நீதிமன்றம் தவறிவிட்டது. அதே நேரத்தில் மனுதாரர்களை இடைநிலை ஆசிரியர்களாகவும் பட்டதாரி ஆசிரியர்களாகவும் விரைவாகவும் எந்தவித தாமதம் இல்லாமல் நியமிக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. அரசாணை எண் 149 முறையை நிறுத்தி வைக்கப்படவில்லை அல்லது ரத்து செய்யப்படவில்லை என்பதால் மனுதாரர்களின் நியமனங்கள் கேள்விக்குறியாக உள்ளன என்று மனுதாரர்கள் சார்பாக வழக்கில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது. இதன் அடிப்படையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு தடையாணை விதித்துள்ளது மறு உத்தரவு வரும் வரை. சென்னை உயர்நீதிமன்றமானது அரசாணை எண் 149 நியமன தேர்வு முறையை நிறுத்தி வைத்திருந்தாலோ அல்லது தடை செய்திருந்தாலோ நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 2017 பாதியில் கைவிடப்பட்ட அரசாணை எண் 71 முறையில் வழக்கு தொடுத்தவருக்கு பணி வழங்குவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். அவ்வாறு செய்யாத காரணத்தால் இன்று வரை நம்மால் பணி நியமனம் பெற முடியவில்லை. டேக் வித் SLP நம்பர் 9821/2025. அதாவது மனுதாரர்கள் தொடுத்த இந்த வழக்கானது மேற்கண்ட SLP நம்பர் 9821/2025 என்ற வழக்கோடு இணைக்கப்படுகிறது. இந்த வழக்கானது தமிழக அரசு 400 நபர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கோடு இணைக்கப்பட்டுள்ளது. சிலர் இந்த வழக்கை தவறாக புரிந்து கொண்டு தவறான எண்ணத்தில் உள்ளனர். சிலர் மற்றவரிடம் இந்த வழக்கை பற்றி தவறாக சித்தரித்து வருகின்றனர். அவர்களுக்கெல்லாம் கால நேரம் பதில் சொல்லும். தொடர்ந்து கடமையை செய்வோம். நன்றி, வணக்கம்.